இந்த தொடப்பத்து புடி. முதல்ல இங்க இருந்து க்ளீன் பண்ணு. வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்ற? என்னக்கா பண்றது? பரிகாரமாச்சே, நீதான் பண்ணணும். அப்பதானே உன் தோஷம் நீங்கும். வாய மூடி. தோஷம் இருந்தா கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, இல்லனா விளக்கு போட சொல்லுவாங்க. யாரடி வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லுவா? அந்த ஜோசியரே ஒரு ஃப்ராடு. அவர் சொன்னதை கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அக்கா, முதல்ல இந்த தொடப்பத்தை புடிக்கா. நீ வேலைய ஆரம்பி. இந்தா. ஐயோ அக்கா அக்கா, இப்படி பெருக்க கூடாது. இப்ப நான் பெருக்கி காட்டுறேன் பாரு. இப்படி நல்லா குனிஞ்சு பெருக்கணும்க்கா. இந்த புடி. ஆமா, பெருக்கிறதுக்கு யூனிவர்சிட்டில போய் படிச்சுட்டு வரணும் பாரு. ஏண்டி, அன்னைக்கு நடந்த சாரா பிரச்சனைய பத்தி வருண் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? சாரா வருணுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. அவ எதுக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருண் மேல கொடுக்கணும்? அதான் உன்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாரோன்னு கேட்டேன். இல்லக்கா, ஒன்னும் சொல்லல. ஆனா அவர் மனசுல ஏன் கேக்குற? அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சாராவை பத்தி ஏதாவது சொன்னாரா? அவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஏதாவது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லக்கா. அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ வருணும் கூட சந்தோஷமா தான் இருக்காரா? ஆமாக்கா, சந்தோஷமா தான் இருக்காரு. இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. வருண் சாரா விஷயத்தை முதல்ல அண்ணாமலையாருக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் பிரச்சனையை சூடு பிடிக்கும். வெண்ணிலா, முடியலடி. என்னக்கா, இன்னும் மாப் கூட முழுசா போட்டு முடிக்கல, அதுக்குள்ள முடியலன்னு சொல்ற? இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. ஆமா, போடி. இதுக்கே எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, இதுல இன்னும் வேலை இருக்கான். எனக்கு தோஷமே இருந்தாலும் பரவாயில்ல, என்னால இதுக்கு மேல வேலை எல்லாம் செய்ய முடியாது. அக்கா, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒழுங்கா வேலையை செய்ய. என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. பொண்டாட்டி கஷ்டப்படுறான்னு காஃபி எடுத்துட்டு வராரு. நீயும் தான் இருக்கே தங்கச்சின்னு. ஐயோ மாமா, அக்கா இன்னைக்கு விரதம். டீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாது. எனக்கும் தெரியும். இது வான்மதிக்கு இல்ல, உனக்கு எனக்கும் தான். நீயும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம வேலை செய்யறல்ல. இந்தா காஃபி குடி. எங்க வச்சா அத்தை கண்ணில் படும்? அங்க வைக்கலாம். வேண்டாம், எங்க வச்சா ஷார்ப்பா அத்தை கண்ணில் படும்? பெட்ல வைக்கலாம். இந்த இடம் சரியான இடம். அண்ணாமலையத்த கண்ணுல சரியா படும். என்னையா பழி வாங்குறீங்க? இன்னைக்கு வீட்ல ஒரு சம்பவம் இருக்கு. ஐயோ, தெரியாம கொட்டிட்டேன். ஒழுங்கா தொடச்சிடு. ஹலோ, என்ன முறைக்கிற? எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க முறைக்க மாட்டாங்க. சொல்றத கரெக்டா செய்யணும்.
ஆ? ஒழுங்கா தொடச்சிடு. ஏய் அக்கா இதுதான் உன் தகுதி, வீட்டு வேலை செய்யறவங்கிற தகுதி. இனிமேல வழியில குறுக்க வராத, சரியா? தொடச்சிடு. டேய் உன்ன அக்கா அக்கா வேண்டாங்க்கா, விடுக்கா. அவரை பத்தி தான் தெரியும்ல. சரிக்கா, நீ சீக்கிரம் மாப் போட்டு முடி. இவ ஒருத்தி சீக்கிரம் முடின்னு சொல்லிட்டு இப்பவே முதுகெல்லாம் வலிக்குதுடி. ஆமா, அண்ணாமலை அத்தை எங்க? அத்தை ரூம்ல ஃபைல் எடுக்க போயிருக்காங்க. ஏன்க்கா? இல்ல சும்மாதான், அவங்க வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கணும்ல, அதான் கேட்டேன். சரிக்கா, நீ வேலையெல்லாம் முடி. நான் உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ம். கண்டிப்பா அத்தை போட்டோவை பாத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதோ. ஐயோ, மாப்பிள மாப்பிள, என்ன இவங்க வருண கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா உத்தமனை கூப்பிடுறாங்க. என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே. மாப்பிள சொல்லுங்க அத்தை. ஏன் மாப்பிள, நான் ஏற்கனவே ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போட சொல்லியிருந்தனே, இன்னும் போடலையா? எல்லாமே நல்ல ஸ்டாக்கு, அது ஏன் பாதி விலையில நம்ம விற்கணும்? புதுசாவே விற்கலாமே. நம்ம மத்த கடை மாதிரி பழைய புடவைங்களை கொடுக்க மாட்டோம்ல. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் கிளியரன்ஸ்னு சொல்றது பழைய புடவைய பாதி விலைக்கு தள்ளி விடுறது இல்ல. புடவை வாங்க முடியாதவங்க நம்ம கடையில இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது வாங்கிக்கணும்னு தான். இவ்ளோ நாள் கடையில இருக்கீங்க, இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? ஓகே அத்தை, இனிமேல் இப்படி நடக்காது, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கே கடையில ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபரை போடுங்க, உடனே போடுங்க. சரிங்க அத்தை. ஆ